ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடுல உணவு பத்தி பேச போறோம். உணவு பத்தி பேசினா என்னம்மா ஆமாம கஷ்டப்பட்டு தெரு தெருவா அலைஞ்சு, ஐயா நான் 2 வீடியோ எடுத்துக்கிறேன் ஐயா, ப்ரொமோஷன் பண்ணி தரேயான்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பார்த்து என்னென்னவோ பண்றான். உட்காந்த இடத்துல இருந்தே நோகாம உணவு பத்தி என்ன சொல்ல போற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. உணவுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்திருக்கோம். ஆனா அந்த உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை பத்தி என்னைக்காவது தெரிஞ்சிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா வர்றோம், திடீர்னு அதை பாக்குறோம், டெம்பர் ஆகுது, உடனே லபக் லபக் லபக்குன்னு வாங்கி சாப்பிடுறோம், வீட்டுக்கு பசியோட வர்றோம், இருக்கிற ஐட்டத்தை சாப்பிடுறோம், இப்படி கடந்து போயிடுது. ஆனா அந்த ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. பட் அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றதுங்கிறது ஒரு எபிசோடுல நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா கோடிக்கணக்கான உணவு வகைகள் உலகம் முழுக்க கொட்டி கிடக்கு. அது எல்லாத்தையுமே வந்து சும்மா வெறும் வாயில வந்து கூகுள்ல போய் அப்படியே மேய்ஞ்சு பார்த்துட்டு வந்து சொல்றதுங்கிறது நியாயமும் கிடையாது. சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஸ்ட் அட்லஸ். அதாவது இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான வெப்சைட். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உணவை பற்றிய தகவல்களை கொடுப்பதுதான் இவங்களுடைய வேலை. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்யூனான சில இன்ஃபர்மேஷன் வேணும், உலகத்தில் மிகச்சிறந்த 10 உணவுகள் என்ன அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்லஸ் வந்து அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஆர்டிக்கலா வந்து கொடுத்திருப்பாங்க. ஏன் அது ஃபேமஸ், அந்த ஃபுட்டு எங்க இருந்து வந்தது, அதே மாதிரி அந்த ஃபுட்டோடைய இன்கிரீடியன்ஸ் என்ன, அதோடைய செய்முறை என்ன அப்படிங்கிற விஷயத்த கூட வந்து ரொம்ப டீடைல்டா சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் அட்லஸ். அடிக்கடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வே பண்ணுவாங்க. உலகத்தோடைய சிறந்த உணவுகள் என்னென்ன, இந்த வகையில எந்தெந்த உணவுகள்லாம் பெஸ்டா இருக்கு, வெஜிடேரியன்ல எது சிறந்ததா இருக்கு, நான்வெஜ்ல எது வந்து பெஸ்டா இருக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான ஆராய்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இவங்களுடைய சமீபத்திய உணவு பட்டியல் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அந்த பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 10ல 2 உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இடம் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். சோ உலகின் மிகச்சிறந்த சிக்கன் உணவுகள் இருக்கு தெரியுமா, அதில் வந்து முதல் இடத்தை எந்த நாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா. அந்த நாட்டை சேர்ந்த சிக்கின், அந்த ஐட்டத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கின், அந்த உணவுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. என்னடா இது சிக்கன் என்னமோ வித்தியாசமா இருக்கே, சிக்கன்ல ஏதோ பண்ணக்கூடிய ஒரு டிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் தேடி எல்லாம் உள்ள போய் அந்த சிக்கன் அப்படிங்கறத பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஊர்ல வந்து மிக பிரபலமான கடைகள்ல கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரைடு சிக்கன் சொல்லுவாங்கல்ல, முறுமுறுன்னு இருக்கக்கூடிய சிக்கன் இருக்குல்ல, அந்த சிக்கன்ல தான் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து உல்டா பண்ணி நிறைய சாசஸோட வந்து இந்த டிஷ்ஷை வந்து சர்வ் பண்றாங்க. இந்த சிக்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவுல ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு டிஷ். ஆனா இதோட ஒரிஜின் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950s டைம்ல வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து இந்த கொரியன் வார் டைம்ல வந்து அங்க வந்தப்ப இந்த ஃப்ரைட் சிக்கனை வந்து கண்டுபிடிச்சு அடிக்கடி வந்து அங்க சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. அங்க இருந்து அப்படியே சவுத் கொரியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி அங்கிருந்து உலகம் முழுக்க பரவியதுதான் இந்த சிக்கன் அப்படிங்கிற டிஷ். சோ பார்ப்பதற்கு நம்ம மொறுவென்று இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரைடு கைண்ட் ஆஃப் சிக்கன்ல இருக்கிறதுனால இதுல வந்து ஏதோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மக்களும் வந்து நினைப்பாங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ற சாசேஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நம்மலாம் வந்து அதிகபட்சம் ஃப்ரைடு சிக்கனுக்கு வந்து டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். மயனஸ், அதுக்கப்புறம் வந்து கிரீன் சாஸ், அந்த மாதிரி தான். பட் கொரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வகையான சாசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த டிஷ் வந்து இவ்வளவு பெரிய இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 2வது பார்க்க போற ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர் சிக்கன். நிறைய ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க இந்த சாப்பிட்டுருப்பீங்க. ரொட்டி அல்லது நான் இதோட காம்பினேஷன்ல பட்டர் சிக்கனை சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும். அப்படியே வந்து சிக்கன் அழகா சூப்பரா வெந்து அந்த கிரேவியோட கலந்து மேல வந்து பட்டரை வந்து அழகா அப்படியே ரவுண்டா போட்டு கொடுப்பாங்க. அப்படியே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த பட்டர் சிக்கனும் வந்து இந்தியாவில் டெல்லியில தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல்லியில வந்து மோத்திலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்டோடைய ஓனர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அதை கண்டுபிடிச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய காரணம் வந்து காமெடியா இருக்கு. அதாவது பட்டர் சிக்கன் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் கண்டுபிடிக்கல. சிக்கன் வேக வச்ச தண்ணியுடைய அந்த ஸ்டாக்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அதிகப்படியா இருந்தது. ஒரு கட்டத்துல அதை கீழே ஊத்துவாங்க, இல்லைன்னா சூப்ஸ்க்கு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி அதிகப்படியா சேர்றப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கட்டத்துல ஸ்டாக் எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரைட் சிக்கன்ஸை வந்து அதுல ஆட் பண்ணிட்டு நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் அதுல கலந்து கிரேவியா அதை வந்து தயார் பண்ணி மேல வந்து பட்டரை சேர்த்து கொடுத்தப்ப சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் அல்டிமேட் பிரமாதம் வேற லெவல் அப்படின்னோடனே அங்கிருந்து உலகம் முழுக்க பரவியதுதான் இந்த பட்டர் சிக்கன். சோ பட்டர் சிக்கன் வந்து இந்த உணவு பட்டியல்ல 2வது இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெருமையை சேர்த்திருக்கிறது.
இந்த உணவு பட்டியல்ல டாப் 10 நான் சொல்லியிருந்தேன். 10 உணவுகள் பார்க்கணும் அப்படின்னா 10 எபிசோட் கூட பத்தாது. சோ இதுல பிரதான இடத்தை வந்து வேற வேற நாடுகளை சார்ந்த உணவுகள், சிக்கன் உணவுகள் வந்து இடம் பிடிச்சிருக்கிறது. இந்த உணவு பட்டியல்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையிலிருந்து தோன்றிய ஒரு உணவு. ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? சோ இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான். பர்டிகுலரா சென்னையில இருந்து தான். சென்னையில இருந்து தான் இது உலகம் முழுக்க போய் பிரபலமாச்சு. சோ கெஸ் பண்ணீங்க அப்படிங்கன்னா கரெக்டா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எஸ், சிக்கன் 65 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டியல்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ சிக்கன் 65 பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். சிக்கனை வாங்கி அதுக்கான அழகா பீசஸை வந்து கட் பண்ணிட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு அழகா மேரினேட் பண்ணி ஊற வச்சு ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் வந்து கடாயில எண்ணெயை ஊத்தி சூடு பண்ணி பொரிச்சு எடுத்து ஏதாவது டிப்ஸ் கூட வந்து நம்ம சாப்பிடுறது. அதுக்கு டிப்பு கூட தேவையில்லைங்க, அப்படியே வந்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். அதுவும் சிக்கன் வந்து பர்ஃபெக்டா குக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய சிக்கன் 65 டேஸ்டே வந்து தனி ரகம். இப்படிப்பட்ட சிக்கன் 65 வந்து கண்டுபிடித்த பெருமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு இருக்கு. சென்னையில உங்க எல்லாருக்குமே நல்லா பரிச்சயமான புகாரி ஹோட்டல் நல்லாவே தெரியும். ஏஎம் புகாரி இருக்காருல்ல, அவருடைய ஃபவுண்டர். அவர் தான் வந்து இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சதா வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு கதை சொல்றாங்கன்னா, சிக்கன் 65 மட்டும் 5-6 கதை இருக்கு. அதுல முதல் கதை என்ன அப்படின்னா, புகாரி ஹோட்டலோடைய மெனு கார்டுல 65வது ஐட்டமா அந்த சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் வந்து இருந்திருக்கு. சோ கடைக்கு வந்த கஸ்டமர் அதை ஆர்டர் பண்றதுக்கு 65வது உணவு ஐட்டமா அது இருந்ததுனால சிக்கன் 65 அப்படின்னு சொன்னாரு. சோ அப்படியே அது வந்து சிக்கன் 65வா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கதை. அது இல்லாம இன்னொரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 65 நாட்கள் வந்து வளர்ந்த கோழியை வந்து இந்த உணவை செய்யறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதனாலதான் இந்த உணவிற்கு சிக்கன் 65 அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்லி இன்னொரு கதையும் வந்து சொல்றாங்க. எது எப்படியோ கதைகள் இருந்து பலவிதமா இருந்தாலும் சென்னையில ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் முழுக்க சிக்கன் 65 வந்து அவ்வளவு பிரபலம் ஆயிருக்கு. இன்னைக்கு அதோடைய பரிமாண வளர்ச்சி வந்து வேற லெவல்ல போயிடுச்சு. அதாவது எப்படியெல்லாம் அதுல ஸ்பைசஸ் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து அது கூட டிப்ஸ் வந்து போடலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சு உணவு பிரியர்கள் வந்து அதற்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த சிக்கன் 65 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு பட்டியல் லிஸ்ட்ல வந்து 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த அட்லஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு லிஸ்ட் வந்து தயார் பண்ணிருக்காங்க. அந்த பட்டியல்ல இந்த சிக்கன் 65ங்கிறது டாப் 3 அதுல வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஓவரால் சிக்கன் ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டியல்ல தான் 6வது இடத்தை சிக்கன் 65 பிடிச்சிருக்கு. சோ ஃபைனலா இந்த வீடியோல என்ன ஒரு விஷயத்த நான் வந்து கன்வே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, சாப்பாடு தானே அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை ஜஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆனா அந்த சாப்பாட்டோட அருமை யாருக்கு தெரியும் அப்படின்னா, பசியோட இருப்பவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. பயங்கரமான பசியில இருக்கிறவனுக்கு பழைய சாதம் கூட வந்து அமிர்தத்தை விட சுவையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சுத்தமா பசியே இல்லாம இருக்கிறவனுக்கு நீங்க அப்படியே கொண்டு வந்து தட்டு நிறைய வந்து தேவாமிர்தத்தையே கொடுத்தாலும் அது வந்து சுவையே இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பசியை பொறுத்துதான் அந்த உணவோடைய சுவை அப்படிங்கறது நிர்ணயம் பண்ணுது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் பசிக்கான தேவை அப்படியே மாறி இன்னைக்கு உணவு அப்படிங்கிறது ஃபேஷனுக்கான தேடலா வந்து மாறி போச்சு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நினைச்சா வந்து ட்ரீட்டுக்கு போயிடும். அதே மாதிரி உணவை சாப்பிடுறதுக்கு நம்மளே ஒரு காரணத்தை உருவாக்கிடுறோம். ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வேற வச்சிடறோம். ஃபெஸ்டிவல்னு சொன்னதான் அந்த கோயம்புத்தூர்ல தான் அந்த பெரிய ஸ்கேம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அநியாயத்தை பாருங்களேன், 1000 ரூபாய் காசு கொடுத்து 400 டிஷ், எப்படிங்க 4 டிஷ் வச்சாலே அந்த பாக்குமட்ட பிளேட்ல வந்து ஃபுல்லா நிரம்பி போயிடும். எப்படி இந்த சில்லன்ற கோவியன்ஸ் வந்து அதெல்லாத்தையும் நம்பி 1000 ரூபாய் வந்து கொடுத்து இந்த 400 ஐட்டத்தை வந்து இலையில வைப்பாங்க அப்படின்னு கனவு கண்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை யோசிச்சு பாக்குறப்பவே அது மிகப்பெரிய ஸ்கேமா இருக்கும் அப்படிங்கறத அவங்க கெஸ் பண்ணிருக்கலாம். பட் அவ்வளவு கஷ்டப்பட்டு காசையும் கொடுத்து கடைசியில கேவலப்பட்ட ஒரு மொமெண்ட்டையும் நான் பார்க்க முடிஞ்சது. இப்ப எதுக்கா நாங்க போனேன்னு தெரியல. இல்ல அந்த ஃபெஸ்டிவல்னு சொன்னோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் அங்க போயிடுச்சு. சோ இந்த மாதிரி உணவை சாப்பிடுவதற்கு இன்னைக்கு நமக்கு பல காரணங்கள் இருக்கு பசியை தாண்டி. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க பசிக்காக சாப்பிட்டாலும் சரி, இல்ல ருசிக்காக சாப்பிட்டாலும் சரி, ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா மிக பலருடைய உழைப்பு இருக்கு. அதை தாண்டி அந்த உணவு கடந்து வந்த பாதைக்கென்ற ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அந்த கதை வந்து வரலாறாகவும் பதிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியா தான் இன்னைக்கு இந்த எபிசோட வந்து நான் உங்களுக்காக போட்டேன். இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு பார்த்து இது சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்வாங்க. நிறைய பேர் சமைச்சு காட்டுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு சின்ன முயற்சியை தான் இந்த எபிசோட்ல நான் எடுத்தேன். மீண்டும் உங்களே ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜி ரோஹினி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.